எல்லாம் கவனிங்க. கீழே தான் சி இருக்கும். கரெக்டாக தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. இல்ல இல்ல நம்ம இந்த இந்த இதுதான் இப்ப பிரிண்ட் பண்றோம். இன்னும் இந்த கீழே போல. அதான் சார் எனக்கே சிவன் போடவே இல்லை. இருங்க லைன்ஸ் கேட்கல மனுஷன். 5 பிரிண்ட் ஏதோ ரொம்ப வினோதமா வந்திருக்குது. கண்டுபிடிப்பு என்ன பிரச்சனைன்னு. ஆனா இது வந்துருச்சு தெரியுதா? ஸ்பேசஸ் ப்ராப்பரா வந்துருச்சு. இங்க மட்டும் இப்படிதான் போகுது. அது இம்ப்ளிமெண்ட் ஆகி பிக்கு போகவே இல்லை. ஸோ விச் மீன்ஸ் சி பிளஸ் பிளஸ் அங்கே என்பிஎல் கொடுத்து வச்சிருக்கோம். இங்க சி தான் கொடுங்க. இங்க சி கொடுக்காம என்பிஎல் கொடுத்துருக்கோம். ஸோ மேபி தட் காஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஆஃப் சியை பிரிண்ட் பண்ணுவோம். ஒன் ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஸோ ரீசன் என்னன்னா, அப்போ வந்து சி வந்து முதல்ல 1 இருக்கு. இங்கே வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும் என்பிஎல் வரைக்கும். என்பிஎல்ல 1 தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் 1 மட்டும் தான் வரணும். 1 மட்டும் வந்துருச்சு. ஓகே, இப்போ செகண்ட் லைன் போனோன்னே நம்ம இதை ப்ளஸ் ப்ளஸ்ஸே பண்ணல. என்பிஎல் ப்ளஸ் ப்ளஸ் பண்ண மாட்டோம். என்பிஎல் வந்து ஒவ்வொன்றும் முடிஞ்சோடனே ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடணும்ல. எப்படி டீபக் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு வந்து கார்த்திகேயனி தனுஷ்கிட்ட பெரிய பிரச்சனையே இதுதான். இந்த மாதிரி நீங்கள் டீபக் பண்ண மாட்டீங்க கரெக்டா? இறன்னு வந்தால் உட்காந்துருவீங்க. ஆனால் இப்போ எல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? வந்துருச்சா? இப்போ நமக்கு வந்து 0வும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஏன் பிரிண்ட் ஆகுது? ஏன்னா இங்கே மைனஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம். அவன் வந்து இதை தூக்கிட்டு இங்கே போட்டோம்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் நம்புறேன். இங்கே வந்து ஜெய்ஸ்ரீம் ஏ அப்பா கா இல்லை கரெக்டாக தான் வருது. அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இங்கே இன்னும் சி மைனஸ் மைனஸ் 2 தடவை கொடுத்து பார்ப்போம். நாமளா பண்ண வேண்டியதானே. சில நேரம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஓரளவுக்கு கரெக்டுன்னு பண்ணாத பண்ணி பார்த்துடணும். வந்து விட்டது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான் முடிச்சிருக்கோம். இந்த ட்ரையாங்கிள் லாஸ்ட் டைம் பண்ண அதே கான்செப்ட் தான். இதை காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் இது கிளியராக என்ன பண்ணால் லெஸ் தேன் என் பண்ணிடணும். ஞாபகம் இருக்கா? அங்கே கிரேட்டர் தேன் 0 பண்ணால் இங்கே லெஸ் தேன் என் பண்ணிடணும். இப்போ வந்து என்எஸ்பி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்எஸ்பி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடணும். ஸோ என்எஸ்பி வந்து ஆப்வியஸாக கம்மியிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ ஐ திங்க் அது ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே, இப்போ வந்து இதில் நான் என்னமோ பண்ணினேன், என்னன்னு மறந்துருச்சு. என்பிஎல் வந்து மைனஸ் மைனஸ் பண்ணேன் கரெக்டா? என்பிஎல் மட்டும் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்த்துமோ. 5 வந்துருச்சு பார்த்தீங்களா? வந்துருச்சா? இல்லை இல்லை, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கு. நாம் வந்து 0லேருந்து ரன் பண்ணியிருக்கிறோம் கரெக்டா? அது தப்பு. நம்ம வந்து ஆக்சுவலி என்எஸ்பி வந்து ஈக்குவல் டு டவுன் கொடுத்துடணும். ஏன்னா 5 லைன் தானே வரணும். இது பாருங்க, 10 லைன் வந்துருக்குது, 9 லைன் வந்துருக்குது. ஸோ ஞாபகம் இருக்கா? அந்த பர்சன்டேஜ் 2 டிவைட் பண்ணி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ என் வந்து ஆட ஈவனான்னு பார்க்கலாம். இஃப் என் மாட் 2 ஈக்குவல் டு 0, அப்போ என்ன பண்ணுவேன்? என் மைனஸ் மைனஸ். இப்போ என்னன்னா இது மட்டும் எண்ணுக்கு பதிலாக இங்கே டவுன் கொடுத்துடலாம். இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக இங்கே அப்பு கொடுத்துடலாம். ஆனால் எரர் தான் காமிக்கும். ஏன்னா டவுனை வந்து நம்ம இங்கே தான் டிக்ளேரே பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாருங்க, இது கொடுத்தா டவுன் இஸ் நாட் டிக்ளேர்னு வரும். பார்த்தீங்களா? டவுன் வாஸ் நாட் டிக்ளேர் இந்த ஸ்கோப். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 லைன் நம்ம வந்து கட்டு பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இதோ வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. அதுவே வந்து திரும்ப ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இருக்குல்ல, இதை பக்கம் நம்ம திரும்ப ரீசெட் ஆகிப்போம். இப்போ வந்து நம்ம 9 கொடுப்போம். வந்துருச்சா 9 லைன்ஸு? நாம் இப்போ வந்து 6 கொடுப்போம். அப்படின்னா 5 லைன்ஸ் தான் வரணும். வந்து விட்டது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமா? இப்போ என்குள்ளே வந்து நான் வந்து 5 கொடுத்துருந்தேன். ஆர் வில் டூ ஃபார் ஸ்மாலர் நம்பர் 3க்கு பண்ணிடுவோம். ஸோ 3னா உங்களுக்கு தெரியும், ஏ வரும், ஏபிஏ வரும், மறுபடியும் ஏ வந்துடும். அதுக்கு சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்போ வந்து n ஈக்குவல் டு 3 ஆர் 4 கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம 4 கொடுத்தோன்னா இங்கே 4 போகும். இங்கே போனோடனே இது வந்து ஈவன் நம்பர்னால n மைனஸ் மைனஸ் ஆகிக்கும். ஸோ n ஈக்குவல் டு 4 ஆகும். இங்கே வந்தோடனே இது ட்ரூ ஆகி இந்த இஃப்குள்ளே போகும். இஃப்குள்ளே போனால் இந்த 3 ஆயிரும். புரிஞ்சிருச்சுல்ல? ஸோ இப்போ இங்கே வரும். அப்போ டவுன் கிரியேட் ஆகும். டவுன் ஈக்குவல் டு n/2 விச் மீன்ஸ் 1. அப் ஈக்குவல் டு டவுன் +1 அப்படின்னா 1 + 1 which is 2. Got it right?
NSP ஈக்குவல் டு டவுனோட வேல்யூ 1. அடுத்து NPL ஈக்குவல் டு 1. இப்போ இந்த வைல் கூட போறோம். ஓகே, இப்போ நம்ம அந்த இது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த வைல மட்டும் பார்ப்போம். இதுல ஃபாண்ட் சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து NSP கிரேட்டர் தென் 0வா? எஸ், இட் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ வந்து எனக்கு என்னன்னா இதுக்குள்ள வந்தாச்சு. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்பேசஸ் ஈக்குவல் டு எம்டி. கரெக்டா? ஸ்பேசஸ் ஈக்குவல் டு எம்டி. அடுத்தது ஐ ஈக்குவல் டு இருங்க ஐ கேப்டல் வந்துச்சு. இப்போ ஐ இஸ் லெஸ் தேன் NSP. ஐயும் 1, NSPயும் 1. ஸோ ஓகே, இது என்ன? ஸோ ஸ்பேசஸ் ஈக்குவல் டு ஸ்பேசஸ் பிளஸ் ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் I பிளஸ் பிளஸ். அப்போ I2 ஆயிடும். இப்போ மறுபடியும் போன கண்டிஷனு அப்போ வெளில வந்து NSP மைனஸ் மைனஸ். ஸோ இது 0 ஆயிடுச்சு. இப்போ C ஈக்குவல் டு அடுத்தது இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? அப்ப இதுக்குள்ள போகும். ஸ்பேசஸ் ஈக்குவல் டு ஸ்பேசஸ் பிளஸ் ஜெயஸ்ரீ ஆஃப் சி. என்ன ரிட்டர்ன் பண்ணும்? CM ரிட்டர்ன் 1. இப்ப ஜெயஸ்ரீ ஆஃப் 1 என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அப்போ ஸ்பேசஸ் ஈக்குவல் டு ஸ்பேசஸ் பிளஸ் A. அப்ப இதுக்குள்ள ஒரு A எக்ஸ்ட்ராவா வரும். கரெக்டா? அது லாஸ்ட் இதுல போய் டைப் பண்ணிட்டே வந்தோம்னா போதும். C பிளஸ் பிளஸ். ஸோ C என்னவா மாறும்? இப்போ C மைனஸ் மைனஸ் C மைனஸ் மைனஸ். அப்ப C 1 மாறும். அப்ப C 0 ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடி கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்குமா? முதல்ல 2 வந்து NPL விட அது ஃபால்ஸ் தான். ஓகே, அதனால தான் வெளில வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து while C greater than 0 ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? அப்ப இங்க வந்துரும் NPL பிளஸ் பிளஸ். ஸோ இது 2 மாறிடும். இப்போ CL ஸ்பேசஸ். அப்போ CL ஆகும். CL வந்து என்னென்ன ஆகும்? ஸ்பேஸ் A. இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, தெரியுதா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன எழுதிடுவோம்னா, பென் டூல் எடுத்து ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு A. ஸோ இந்த லூப் வந்து மறுபடியும் இப்போ இங்கே மேலே போயிடும். கரெக்டா? இதுக்கப்புறம் இது வந்து இங்கே போகும். இப்போ இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? NSPக்குள்ள என்ன இருக்கு? ஃபால்ஸா? ஓகே, எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. ஏன்னா இது வந்து நம்ம கரெக்டான அவுட்புட் கொடுத்துருச்சு. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். இது என்ன சொல்லுதோ அது படியே போவோம். அப்போ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகும்? நேராக வந்து வெளில வந்துடும். ஓகே, இப்போ NSP இஸ் லெஸ் தேன் அப். ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? இப்போ NSP என்ன ரிட்டர்ன் பண்ணும்? NSP வந்து 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்போ வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இருங்க, இதை வந்து இந்த பிரச்சனை ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப இரிட்டேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது ஃபால்ஸ் ஆகி வெளில வந்துருச்சு. இங்கே வந்து அப்குள்ள என்ன இருக்கு? 2. ஸோ அப்குள்ள 2 இருக்கிறதுனால இங்கே 2 இருக்கும். அப்போ வந்து 0 இஸ் லெஸ் தேன் 2 ட்ரூ தான். கரெக்டா? ஸோ விச் மீன்ஸ் வைல்குள்ள போகும். ஸோ அதுக்குள்ள போனால் ஸ்பேசஸ் என்ன ஆகுது? ஸ்பேசஸ் வந்து எம்டி ஆயிடுது. ஸோ ஸ்பேசஸ் திருப்பி எம்டி ஆயிடுது. இப்போ I ஈக்குவல் டு 1. அப்போ ஐக்குள்ள வந்து என்ன ஆகும்? 1 போயிடும். இப்போ இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? இது ஃபால்ஸ் ஆயிடுது. அப்போ வெளில வந்துடும் NSP பிளஸ் பிளஸ். ஸோ NSP வந்து 1 ஆயிடும். இதுக்கப்புறம் இங்க வந்து C ஈக்குவல் டு 1. ஸோ C வந்து 1 ஆயிடும். C இப்போ இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஜெயஸ்ரீ ஆஃப் C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அப்போ ஸ்பேசஸ்க்குள்ள நம்ம ஒரு ஏவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? C 2 ஆஃப். இப்போ இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? அப்போ 2 C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஜெயஸ்ரீ ஆஃப் C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அப்போ ஸ்பேசஸ்க்குள்ள ஆட் ஆச்சுன்னா ஸ்பேசஸ்க்குள்ள AB. இப்போ வந்து C பிளஸ் பிளஸ். ஸோ அப்போ வந்து C வந்து 3 ஆயிடும். இப்போ ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? அப்போ வெளில வந்துடும். C மைனஸ் மைனஸ்னா 2 ஆகும். மறுபடியும் C மைனஸ் மைனஸ் 1 ஆகும். இப்போ C கிரேட்டர் தென் 0 ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா? அப்போ இதுக்குள்ள போச்சுன்னா C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஜெயஸ்ரீ ஆஃப் C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அப்போ ஸ்பேஸ் கூட அந்த A ஆட் ஆயிடும். புரிஞ்சிருச்சு? எப்படி AB இருந்துச்சு? இப்போ C மைனஸ் மைனஸ். அப்போ C வந்து இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா?
ஃபால்ஸ். அப்ப இங்க வெளியில வந்துச்சுன்னே என்பிஎன் மைனஸ் மைனஸ். ஸோ அப்போ வந்து 1 மைனஸ். ஓகே, சிஎல் ஏபிஏ கரெக்டா? இதுக்குள்ள ஏபிஏ தான் இருக்கு. ஸோ ஏபிஏ. இப்போ இது முடிஞ்சோடனே மறுபடியும் இங்க போய் செக் பண்ணு. இப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? NSP இஸ் லெஸ் தேன் அப்பா ட்ரூ. ஸோ அப்போ வந்து மறுபடியும் இதுக்குள்ள போகும். ஸ்பேசஸ் வந்து மறுபடியும் எம்டி ஆகும். I ஈக்குவல் டு 1. I 1 தான் இருக்கு. இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா உள்ள போகும். ஸ்பேசஸ்க்குள்ள ஒரு ப்ளஸ் ஆட் ஆகும். இந்த சைடு புரியுதா? உனக்கு பூவே நான் பார்க்க முடியுதா? ஸோ ஸ்பேசிங் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ ஐ வந்து 2 ஆகும். இருங்க இப்போ ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ NSP என்ன ஆகும்? இப்போ வந்து C ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ C என்ன ரிட்டர்ன் பண்ணும்? B தானே ரிட்டர்ன் பண்ணும். இது ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் C ப்ளஸ் ப்ளஸ் 2 ட்ரூவா ஃபால்ஸா? இது வந்து 1 ஆகும் 0 ஆகும். ஸோ 1 ஆகிடும் 0 ஆகிடும். இப்போ இது ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ இங்க வெளில வந்துடும் NPL மைனஸ் மைனஸ். NPL 0. ஓகேவா? இப்போ இங்க வந்து இது ட்ரூவா ஃபால்ஸா? அப்போ வெளில வந்துடும். அவ்வளோதான். எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிருச்சா? வேணாமா?